இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு சரவணராஜேந்திரன் அவர்களிடமிருந்து தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையை பற்றி பேச இருக்கிறோம். வாங்க இந்த காணொலிக்குள்ள போகலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கேள்வி என்னென்னா, மற்ற மாநிலங்களில் வரக்கூடிய நிதிநிலை அறிக்கைக்கும் தமிழ்நாடு அரசினுடைய நிதிநிலை அறிக்கைக்கும் முக்கியமாக பெரும் வேறுபாடு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறது என்ன? பிப்ரவரி 19 தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தமிழ்நாட்டுக்கான நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டாரு. மிகவும் திட்டமிடப்பட்ட இந்த நிதிநிலை அறிக்கை திராவிட மாடல் என்ற முதலமைச்சரின் கனவு பயணத்திற்கு ஒரு புதிய பாதை போட்டுள்ளது என்று கூறலாம். இந்த நிதிநிலை அறிக்கைக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒன்றிய அரசு வெளியிட்ட நிதிநிலை அறிக்கைக்கும் உள்ள ஒப்பீடு, ஒரு ஒன்றிய அரசோட நிதியமைச்சர் நிதிநிலை அறிக்கை அதுவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா இன்னொரு 3 மாசத்துல பொது தேர்தல், நாடாளுமன்ற பொது தேர்தலை சந்திக்க போற ஒரு ஒன்றிய அரசு நிதிநிலை அறிக்கை வெளியிடுது. எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒண்ணு. ஆனா அந்த நிதிநிலை அறிக்கையில ஒண்ணுமே கிடையாது. அத்தனை கோதி சேனல் அவங்களுக்கு தெரியும். அதாவது மோடியின் மடி மீது அமர்ந்துள்ள சேனல்கள். இந்தியில கோதின்னா மடி, அதனாலதான் கோதி மீடியா. அதாவது மோடியோட மடியில் அமர்ந்திருக்கும் மீடியாக்கள். அந்த மீடியாக்களை பெருமை சொல்றதுக்கான பாயிண்ட் எடுக்க முடியல. ஏன்னா ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு கட்சியோட செய்தி தொடர்பாளர்களா செயல்படும் ஊடகங்கள் தொலைக்காட்சி ஊடகங்கள் ஏதாவது இட்டுக்கட்டையாவது பெருமையா பேசணும்ல, அது கூட பேச முடியல. அவங்க சேலையை பத்தி தான் வரைஞ்சிட்டு இருந்தாங்க. நிதிநிலை அறிக்கையை வாசிக்கும் பொழுது, அதாவது ஒன்றிய அரசோட நிதிநிலை அறிக்கை வாசிக்கும் பொழுது, ஓகே, இதுதான் ஒன்றிய அரசோட இடைக்கால நிதிநிலை அறிக்கையோட நிலைமை. சரி, அடுத்து தமிழ்நாட்டு நிதிநிலை அறிக்கை வருவோம். ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 2021, 22, 23 ஒவ்வொரு ஆண்டும் புதுமைகளை செய்து கொண்டிருந்த தமிழ்நாடு அரசு நிதிநிலை அறிக்கை இந்த ஆண்டு மேலும் பல புதுமைகள், அதாவது மற்ற மாநிலங்கள் இதுவரைக்கும் தொடாத காரணிகளை கையில் எடுத்திருக்கிறாங்க. முக்கியமா நம்ம தமிழ்நாட்டோட வரலாறு எடுத்துக்கிட்டோம்னா சங்க காலம், அதற்கு முதல் தமிழ் சங்கம், அப்படியெல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டு இருப்போம். அப்புறம் இன்று நாம நிக்கிறோம். இன்று நாம நிக்கிறது அதோட இல்ல, நாளைக்கும் போவோம். நாளைக்குன்னா வருங்காலத்துல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்ற ஒண்ணு இருக்குது. இந்த பாயிண்ட் ஆர்டிபிஷியல் வருங்காலம், அதாவது சங்க காலத்துல இருந்து இனி எதிர்காலத்துல தந்தை பெரியார் சொன்ன மாதிரி புதியதொரு உலகத்துல சொல்லுவார்ல, அந்த மாதிரி இனி வரும் உலகம். அதே மாதிரிதான் தமிழ்நாடு அரசு சங்க காலம் தொட்டு அதன் பிறகு எதிர்காலத்துக்கும் வந்திருக்குது. அப்படி என்ன சங்க காலம் தொட்டு எதிர்காலத்துக்கு வந்திருக்குது? நான் சொன்ன மாதிரி இந்த புள்ளி உரம் எல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சுதான் அது போர் அடிக்கும். இருந்தாலும் ஒரு சுருக்கமா சொல்லிடுறேன். கீழடி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒன்றிய அரசுக்கு உச்ச நீதிமன்றம் நினைக்கணும், உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்குது, இன்னொரு 6 மாசத்துக்குள்ள கீழடி அறிக்கை நீங்க சமர்ப்பீங்க. அதுக்கு முன்னாடி கீழடியில இருந்து அகழ்வாய்வில் எடுக்கப்பட்ட பொருட்களை பெங்களூர் கொண்டு போயிருக்காங்க. அதை தமிழக அரசிடம் ஒப்படைங்க அப்படின்னு இருக்காங்க. ஓகே, இதுக்கும் நிதிநிலை அறிக்கைக்கும் என்ன தொடர்பு? முதல்ல நம்மளுடைய வரலாறு, நம்ம வரலாறு எந்த அளவு பாதிக்கப்பட்டோம்னு தெரிஞ்சனாலதான் நீதி கட்சி அவ்வளவு வேகமா செயல்பட்டு
தந்தை பெரியாரோட திராவிடர் கழகம் மற்றும் அதன் பிறகு வந்த திராவிட ஆட்சிகள் வந்து நம்ம பழைய பாதிப்புகளை சீர் செஞ்சு இன்னைக்கு வரைக்கும் நம்மள ஒரு பெருமை மிக்க ஒரு இனமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதற்கான தரவுகள் எங்க இருக்குது? சரி, நம்ம பெருமைகள் பேசிட்டு இருக்கோம். நம்ம பெருமைகளுக்கான தரவுகள் எங்க இருக்குது? 2017 வரைக்கும் பெருமைக்கான தரவுகள் எங்க இருக்குன்னா கீழடியில. இதுக்கு முன்னாடி வந்து கீழடியை பத்தி அவ்வளவா அறிஞ்சிருக்க மாட்டோம். ஏன்னா 2011க்கு பிறகுதான் கீழடி பற்றியான பேச்சு வருது. ஏன்னா என்னோட சொந்த ஒரு மதுரை தான். எனக்கு கூட கீழடியை பத்தி அவ்வளவு தெரியாது. ஏன்னா நாங்க வந்து படிக்கும் பொழுது அங்க வெறும் தென்னந்தோப்பு தான் இருந்துச்சு. திருப்பூணம் பக்கத்துல வையாறு, அங்க ஒரு அணை இருக்குது, சின்ன அணை. அந்த அணையில் நாங்கெல்லாம் விடுதியில தங்கியிருக்கும் போது குளிப்போம். அப்ப கூட கீழடியை பத்தி எல்லாம் நாங்க கேள்விப்பட்டது கிடையாது. ஆனா இவ்வளவு பெரிய தமிழக வரலாறு சுமந்து கொண்டிருக்கும் ஒரு பூமி, அந்த இடத்துல நாங்க இருந்தோம். அந்த இடத்தை பத்திய ஒரு அக்கறையோட நம்மளுடைய வரலாற்றை வந்து உலகத்துக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு அக்கறையோட செயல்பட முடிவெடுத்து கீழடிக்கான மேலும் ஆய்வு செய்ய நிதிநிலை ஒதுக்கி இருக்காங்க. கீழடி மட்டும் கிடையாது, அகரம் அப்படி நிறைய இடம். முக்கியமா காவிரி படுகை, அதுக்கப்புறம் பெருணை ஆற்று, பெருணைனா தாமிரபரணி, பெருணை ஆற்று படுகை, அப்புறம் வைகை. வைகை தொடங்கல முக்கியமா மதுரையில இருந்து அது கடல்ல கடக்க வரைக்கும் கலக்கும் இடம் வரை. அதே மாதிரி தாமிரபரணி, பெருணை, இந்த நதிக்கரை நாகரிகங்கள் எல்லாம் வரலாற்றுல மறைக்கப்படுது. சரி, இப்ப மீண்டும் அந்த சில நாட்களுக்கு முன்னாடி நீதிமன்றம் ஒன்றிய அரசுக்கு அறிவுறுத்தின அந்த கருத்துக்கு வர, எதுக்காக ஒன்றிய அரசுக்கு நீதிமன்றம் அறிவுறுத்தணும்? அமர்நாத் ராமகிருஷ்ணன் மிக திறமையா செயல்பட்டு கீழடி அகலவே முடிச்சுட்டாரு, அறிக்கையை ஒப்படைச்சிட்டாங்க. அகழ்வாயு பொருட்களையும் அள்ளிட்டு போயிட்டாங்க. அதாவது போன ஆட்சியில அகழ்வாயு பொருட்கள்லாம் அள்ளிட்டு போய் நாங்க பெங்களூர்ல வந்து தனியா வைக்கிறோம், மைசூர்ல அருங்காட்சியகம் ஒன்னா வைக்கிறோம் என்னமோ சொல்லிட்டு இன்னைக்கு அதை வந்து குப்பை மாதிரி போட்டிருக்காங்க. சிலர் வந்து அங்க போய் பார்த்துருக்குறாங்க, ஒரு அடையாளம் இல்லாம. ஏன்னா அடையாளம் அழிப்பு. எப்படி, அதாவது ஒரு நல்வாய்ப்பு. ஆங்கிலேயர்கள் வந்து இப்ப நம்ம நூற்றாண்டு கொண்டாடிட்டு இருக்கோம், சிந்து சமவெளி நாகரிக நூற்றாண்டு. அந்த நூற்றாண்டு ஆங்கிலேயர் வந்து சிந்து சமவெளிய அகழ்வாய்வு செய்யாம இருந்திருந்தா திராவிட கலாச்சாரம் ஒண்ணு இல்லை அப்படின்னு அவங்க வந்து அடிச்சு சொல்லியிருப்பாங்க. சிந்து நதி நாகரிகம் தான், சரி மன்னிக்கணும், சரஸ்வதி நாகரிகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அன்றைக்கு ஆங்கிலேயர் ஆட்சி, அதனால மிக வேகமா ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, ராக்கிஹரி போன்ற பல இடங்களில் சிந்து சமவெளி திராவிட நாகரிகத்தின் அகலாய்வுகளை எடுத்து அறிக்கையை சமர்ப்பிச்சு இன்னைக்கு அந்த பெருமைகளை உலகமே பேசிக்கிட்டு இருக்குது. அந்த காலத்துல அப்பயும் எடுத்தது ஆதிச்சநல்லூர் அகலாய்வு. அப்போ வந்து ஜெர்மன்காரர் ஒருத்தர் ஆதிச்சநல்லூர் அகலாய்வு செஞ்சு அந்த சான்றுகள் எல்லாம் ஜெர்மன்ல கொண்டு போய் வச்சுட்டாங்க. அதற்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. அந்த சமயத்துல ஆதிச்சநல்லூரோட செஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது, ஆதிச்சநல்லூர் அகலாய்வு செஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது சுதந்திர போராட்ட காலகட்டம் வருது, ஒரு குழப்பமான சூழ்நிலை, அப்புறம் அதே மாதிரி உலகப்போர், இதெல்லாம் நடந்ததுனால இந்தியாவோட அகலாய்வுகள் வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா உலகப்போர் வந்து பெரும் நிதி நெருக்கடியில இருந்தாங்க. சோ அதனால நம்ம தமிழ்நாட்டோட அகலாய்வுகள்லாம் வந்து அப்படி நிப்பாட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளா ஒரு பெரும் வரலாறு தமிழ் மண்ணுல புதஞ்சே கிடந்துச்சு. அதாவது வரலாற்றை இன்றையுமே மறைக்க முடியாது. ஏதாவது ஒரு நாள் வந்து அந்த வரலாறு வந்து வெளியே வரும். அப்படி வந்ததான் கீழடி நாகரிகம்.
சிந்துவெளி நாகரிகத்துக்கும் கீழடி நாகரிகத்துக்கும் பெரிய ஒரு இணைப்பு இருக்கு, தொடர்பு இருக்கு, உறவு இருக்குது. அந்த உறவை மீட்டெடுக்கதான் பட்ஜெட்ல, அதாவது தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில வந்து நிதி ஒதுக்கி அதற்கான சிறப்பு திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு முன் வந்திருக்குது. இது மிக முக்கியமான ஒண்ணு. சரி, இதுக்கும் மற்ற மாநிலத்துக்கும் என்ன உறவு, என்ன தொடர்பு அப்படின்னீங்கன்னா, இதுவரைக்கும் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், அதன் பிறகு ராஜஸ்தான், ஹரியானா, இந்த 4 மாநிலம். எதுக்கு இந்த 4 மாநிலம் முக்கியமா சொல்றேன்னா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் கங்கை சமவெளி மற்றும் நர்மதா சமவெளிகள் பாயும் மாநிலம். அதே மாதிரி ராஜஸ்தான், ஹரியானா, இது ரெண்டும் குஜராத். இது மூணுமே சிந்து நாகரிகத்தோட தொடர்ச்சி. உதாரணத்துக்கு தோலவீரா அப்படின்னு குஜராத்ல ஒரு பகுதி இருக்குது. நீங்க கூகுள்ல சர்ச் பண்ண தெரியும். தோலவீரால தான் ஒரு 2015 வந்து ஆணும் பெண்ணும் இணைந்து அப்படியே படுத்த மாதிரி இருந்த ஒரு எலும்பு கூட வந்து எடுத்தாங்க அகலாய்வுல. அதாவது சிந்துவெளி நாகரிகத்துல வாழ்ந்த மக்கள் வந்து எந்த அளவு குடும்ப பிணைப்போட வாழ்ந்தாங்கன்றதுக்கு மிக சிறந்த உதாரணம் அது. அதாவது குடும்பத்துல நோய்வாய்ப்பட்ட எப்படியோ ஒரு கணவனும் மனைவியும் இல்ல ஒரு இணையர்கள் வந்து இறந்துட்டாங்க, அவங்கள வந்து ஒன்னா புதைச்சிருக்கிறாங்க. இது வந்து மற்ற நாகரிகத்துல வந்து நீங்க பார்க்க முடியாது. நீங்க எகிப்து நாகரிகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உடல் எல்லாம் ஆசிட் எடுத்து ஊத்தி உள்ள உறுப்புகள்லாம் வந்து கரைச்சி வெளியே எடுத்துட்டு வெறும் உடலை வந்து பதப்படுத்தி துணி சுத்தி வச்சிருவாங்க. ஆனா திராவிட நாகரிகமான சிந்து நாகரிகத்துல மட்டும்தான் இணையர்கள் வந்து இறந்த பிறகும் அவர்கள் வந்து ஒன்னா புதைச்ச ஒரு சான்று கிடைச்சிருக்குது. இது வந்து குஜராத்ல. அதே மாதிரி ராக்கிஹரி வந்து ஹரியானா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்து விளையாட்டு பொருட்கள், குழந்தைகளோட விளையாட்டு பொருட்கள் வந்து கிடைச்சிருக்குது. எப்படி மொகஞ்சாதர் ஹராப்பால வந்து கிடைச்சிருக்குதோ அதே மாதிரி இப்படி பல சான்றுகள் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குது. ஆனா தமிழ்நாட்டுல 2011 பிறகு மெல்ல மெல்ல கீழடி நாகரிகங்கள் வெளிப்பட்டு பல பொருட்கள் வந்து கிடைச்சிட்டு இருக்குது. இன்னைக்கு கூட ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கு. பண்ணிக்கணும். இப்ப வந்து ஆய்வு நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. அதற்கான அருங்காட்சியகம் திறந்திருக்கிறாங்க. இப்பதான் ஓராண்டு முடிஞ்சது. அதை நிறைய பேர் பார்த்து வந்திருக்கிறாங்க. இந்த நிதிநிலை அறிக்கை வந்து இப்ப நான் சொன்ன இவ்வளவு வரலாறு. முந்தி வந்து ஹரப்பா முகஜர் நாகரிகத்துக்கு வெள்ளைக்காரர்கள் நிதி அள்ளி கொடுத்தாங்க. அதனால அங்க வந்து அதிகமா ஆய்வுகள் செஞ்சு அந்த ஆய்வறிக்கையை வெளியிட்டாங்க. ஆனா இங்க வந்து முக்கியமான நமக்கு என்ன தேவைன்னா நிதி. அகலாய்வு வந்து வெறும் ஒரு சும்மா போய் உட்கார்ந்து தோண்டி இந்த கிடைச்சிருச்சு, இந்த எடுத்தாச்சு, அப்படி இந்த இதை பார்வை வச்சோம், இது வந்து இத்தனை ஆண்டு காலம் பிந்தியது, இத்தனை ஆண்டு பிந்தியது அப்படின்றது மட்டும் கிடையாது. அதாவது பல கட்டங்களான ஆய்வுகள் வந்து செய்ய வேண்டியிருக்கும். இப்போ வந்து இடம் கைப்பற்றுதல், அதன் பிறகு ஆய்வு செய்தல், ஆய்வு பெற்ற பொருட்களை பகுப்பாய்வு செய்வது, அதாவது அந்த ஆய்வு செய்த பொருட்கள் எத்தனை ஆண்டு காலத்திற்கு முந்தியது அப்படின்றது. அதுக்கப்புறம் அந்த பொருட்கள்ல கிடைச்ச அடையாளம் இருக்கு பாருங்க, எழுத்து அடையாளம், சித்திர அடையாளம், அந்த அடையாளங்களை வந்து அதற்கான பொருளை கண்டுபிடிக்கிறது. உதாரணத்துக்கு புவிரன் அப்படின்ற ஒரு பேர் உள்ள ஒரு பானை சில்லு கிடைச்சது. அந்த பேரு முக்கியமா ஒரு மிகவும் பெருமைக்குரிய ஒன்று. கிறிஸ்துவ பிறக்கிறதுக்கு 400 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் கல்வியில் சிறந்திருக்கின்றார்கள் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய உதாரணம் இந்த ஒரு உதாரணம். ஏன்னா பானையில வந்து
இப்ப கூட பாத்திர கடைக்கு போனீங்கன்னா பேர் போடுவாங்க. அதே மாதிரிதான் அந்த காலத்திலேயே ஒரு பேரை எழுதுற அளவுக்கு மிகவும் சிறந்த கல்வி பெற்ற ஒரு சமூகமா நம்ம தமிழ் சமூகம் இருந்திருக்குது. சோ இதெல்லாம் ஆவணப்படுத்தணும். ஆவணப்படுத்த மட்டும் கிடையாது, உலகத்துக்கு கொண்டு போகணும். உலகத்துக்கு கொண்டு போய் இது எங்க நாகரிகம் அப்படின்னு எல்லாம் நம்ம அதை எடுத்துட்டு போய் தொடர்ந்து இதை பரப்பணும். இன்னொரு கேள்வி வரும், இந்த நிதிநிலை அறிக்கையும் பரப்புறதுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு. ஒரு நாகரிகம் கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகள் 4000 ஆண்டுகள் பழமையான நாகரிகம் உலகத்துக்கு தெரியும் பொழுது அந்த நாகரிகத்தை பற்றி அறிகிறதுக்கு மிகவும் ஆர்வத்தோட வருவாங்க. ஆர்வத்தோட வரது மட்டும் கிடையாது, இன்னைக்கு கிட்டத்தட்ட 3 முறை நமது முதலமைச்சர் அயல்நாடு போய் அந்த அந்நிய முதலீட்டுக்கான பல கருத்தரங்கம் நடத்தி வெற்றிகரமா முடிச்சு வந்திருக்கிறாரு. இந்த அந்நிய முதலீட்டுக்கும் கீழடிக்கும் தொடர்பு இருக்குது. இப்ப ஒரு கேள்வி வரும், அது என்னது அந்நிய முதலீடு வேற, கீழடி எப்பயோ வந்தது அப்படின்னு கேட்கலாம். ஆனா இப்ப நான் சொன்னதுதான், ஒரு வரலாற்று பெருமைமிக்க சமூகம் அதனுடைய அறிவாற்றல், அந்த அறிவாற்றலை ஹியரிங் பண்றதுக்கு, அந்த அறிவாற்றலை அதை பயன்படுத்துறதுக்கான சோர்சஸ் அவங்க, அதாவது அந்நிய முதலீடு செய்யறவங்க இருக்குது. அந்த சோர்ஸ், அந்த நிதியை இங்க கொடுத்து, முக்கியமா இந்த சுற்றுலாத்துறையும் சரி மற்ற மனித வளங்களை பயன்படுத்துறதுக்கு அவங்க முன் வருவாங்க. இந்த துறைக்காக ஒதுக்கின நிதி அகலாய்வு நிதின்றது செகண்டரி. ஆனா முக்கியமா என்னுடைய பார்வை அந்நிய முதலீட்டுக்கும் கீழடி மாதிரி ஒரு பழமையான அகலாய்வுக்கான நிதி ஒதுக்கீட்டுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்குது. இந்த மாதிரி நான் சொன்ன உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேசம், இந்த 4 மாநிலங்களும் எத்தனையோ பட்ஜெட் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 முறை, இப்ப 5வது முறையா மத்திய பிரதேசத்துல பாஜக ஆட்சி இருக்குது. 5 முறை குஜராத்ல இன்னைக்கு பிரதமர் இருக்க மோடி முதல்வராக இருந்தாரு. 4 முறை பாஜக ஹரியானால ஆட்சியில இருந்துச்சு. 3 முறை ராஜஸ்தான் ஆட்சியில இருந்துச்சு. உத்தரப்பிரதேசத்துல கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் இருக்கிறாங்க. இவ்வளவு இருந்தும் அவங்க இந்த அகலாய்வு பத்தி ஒரு துரும்ப கூட எடுத்து போட்டது கிடையாது. ஏற்கனவே செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க, நீங்க போய் பாருங்க, வாங்க, சுற்றுலா வெளிநாட்டுல வர்றாங்க, பாக்குறாங்க, போறாங்க, அதுல எது உங்களுக்கு கிடைக்க வருமானம் வருது அப்படின்ற ஒரு பார்வைதான் உங்களுக்கு இருக்கிறதே ஒழிஞ்சு, இதுக்கு நம்ம அடுத்து என்ன பண்ணணும், இதை உலகத்துக்கு எப்படி கொண்டு போகணும், நவீன முறையில என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு பேச்சு வழக்கம் சொல்ல போனா ஒரு மண்ணும் கிடையாது. ஆனா தமிழ்நாடு பட்ஜெட்ல இந்த கீழடி தொடர்பான, கீழடி மட்டும் சொல்லல, நம்மளுடைய அகலாய்வுகள் தொடர்பான ஆய்வுகளுக்கு நிதி ஒதுக்குனது எதிர்கால தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் உலகத்துக்கு மிக சிறந்த ஒரு வளர்ச்சி பாதைய, இவ்வளவு சிறந்த ஆற்றல் மிக்க அறிவுமிக்க ஒரு இனத்தை அடையாளம் காட்டும் முக்கியமான ஒன்றாக இருக்கும். செயற்கை நுண்ணறிவு எதிர்காலம். இன்னைக்கு நம்ம தொட்டு முட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த எதிர்காலத்துக்கான செயற்கை நுண்ணறிவு எப்படி இருக்கும் அப்படின்ற ஆய்வுக்குன்னு தமிழ்நாடு அரசு நிதி ஒதுக்கி இருக்குது. இதை எப்படி கொண்டு போகணும், இது ஒன்றிய அரசு கூட சிந்திக்காத ஒரு விஷயம், சிந்திக்காத ஒன்று என்பது உங்களுக்கு எல்லாம் வியப்பா இருக்கும். ஆமா, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒன்றிய அரசு கூட சிந்திக்கல. அவங்களுக்கு மாடு, மாட்டு மூத்திரம், மாட்டுச்சாணி, இந்த 3 தான். ஹிந்து, இந்துத்துவா, ஜெய் ஸ்ரீராம், அதுக்கப்புறம் என்ன, பாரத் மாதா கி ஜெய்.
இந்த இந்த நாளை விட்டு அவங்க இதை தாண்டி அவங்க போனதே கிடையாது. இப்ப புதுசா ராமர் கோயில்ல சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து வாக்கு வங்கி தான். ஆட்சியில இருக்கணும், மக்களை அடிமைப்படுத்தணும், இந்துத்துவ சிந்தனையை விதைக்கணும். சோ அதனால இந்துத்துவ சிந்தனையினால என்ன சிந்தனைனால பழமைவாதத்துல ஊர்னவங்க. அவங்களுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி எல்லாம் சொன்னோம்னா அவங்களுக்கு புரியாது. ஏன்னா இப்பயே வந்து ஆங்கிலம் தேவையில்லைன்னு மத்திய அரசு அமைச்சர் பேசிக்கிட்டு இருக்காரு. அதுல வந்து ஹிந்தி நமக்கு திணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து தமிழக அரசு நிதி ஒதுக்கி அதற்கான ஆய்வுகள் செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த ஆய்வுகள் அனைத்தையும் பிற மொழிகள்லையும் கொண்டு வர்றதுக்கான நிதி இதுல ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஐயாவோட கருத்துக்கள், கலைஞரோட சிந்தனைகள், அவரோட கருத்துக்கள் போன்றவைகள்லாம் ஹிந்தியில மற்ற வடமொழியிலையும் கொண்டு வரதுக்கான நீதி ஒதுக்கி வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த இதுல வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு இதுக்கான எதிர்கால மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துறைக்கான ஆய்வு செய்ய நிதி ஒதுக்கி தமிழக அரசு மிக சிறந்த ஒரு பணியை செய்திருக்குது. அதான் நான் சொன்னேன்ல, திராவிட மாடல் அப்படின்ற ஒரு ஆட்சிக்கான மிக சிறந்த செம்மைப்படுத்தப்பட்ட பாதையை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் போட்டுக் கொடுத்துள்ளார். அதற்காக வருங்கால தமிழகமும் தற்போது தமிழர்களும் முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நன்றியை என்றென்றும் தெரிவித்துக் கொள்ளும். உங்களுடைய இந்த நேர்காணல்ல பெரிய அளவுக்கு மற்ற மாநிலத்தில் உள்ள இருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கைகள், குறிப்பாக பாஜக ஆளும் மாநிலங்களில் நடக்கக்கூடிய அகழாய்வு, அந்த அகழாய்வில் அந்த மாநில அரசுகள் காட்டிய ஆர்வம், நான் அதை விட தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் நடக்கக்கூடிய ஆய்வுகள், அந்த அகழாய்வுகளில் குறிப்பாக கீழடி மற்றும் இன்னும் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய ஆய்வுகள், ஆதிச்சநல்லூர், அகரம், அது மட்டும் இல்லாமல் தருமபுரி மாவட்டத்தில் இன்னும் பல இடங்களில் நடந்தக்கூடிய ஆய்வுகளில் தமிழ்நாடு அரசு காட்டிய ஆர்வம், இதை பற்றி விளக்கமாக சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றிங்க.